ஹாய். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சேர்க்க சரியில்லை அதனாலதான் அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துரோணாச்சாரியார்னு ஒரு மிக சிறந்த குரு இருப்பாரு. அவர் தான் 100 கௌரவர்களுக்கும் 5 பஞ்சபாண்டவர்களுக்கும் எல்லா வில்வித்த கலை எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு பையன் இருப்பான், அஸ்வத்தாமன் சொல்லி அவனை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குருவோட மகன். சோ நம்ம அப்பா அவ்வளவு பெரிய ஆளாச்சே, நம்ம எப்படி உதாரணமா இருக்கணும் அப்படின்றத 1 செகண்ட்ல மறந்துட்டு சேராத சேர்க்க, கூடா நட்புன்னு சொல்லுவாங்களா, அதான் சேராத சேர்க்க 100 கௌரவர்களோட மெயின்ல துரியோதனனோட சேர்ந்துக்கிட்டு எல்லா தப்பையும் செய்வான். அவனுக்கும் 5 பஞ்சபாண்டவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இவன் தேவையில்லாம அவங்களோட போய் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கடைசி அதை எப்படி கொண்டு வந்துருவாங்கன்னா, என்னமோ இவனுக்கும் அஸ்வத்தாமன்றவனுக்கும் அவங்களுக்கும் தான் மெயின் பகை அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால அதுல இருக்கிறதுலே மோசமா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றது யாருன்னா அஸ்வத்தாமனா தான் இருப்பான். நிறைய பேர் புராணம் படிச்சவங்க இன்னும் கூட